ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ்க்கு வால்யூம் 1ல் இருக்கக்கூடிய முக்கியமான 5 மார்க் ப்ராப்ளம் என்னென்னு பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு மேலே நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு சின்ன லைக்கை மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணி பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ 12th நம்ம எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கான அந்த வீடியோஸ் போட ஆரம்பிச்சாச்சு. ஸோ எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே அடுத்தடுத்து வீடியோஸ் நம்ம கொடுத்துட்டே இருப்போம். ஸோ மறக்காமல் நம்ம வீடியோவை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஏன்னா நிறைய பேர் போட்டோ வீடியோவே அதுக்கப்புறம் சார் எனக்கு இந்த சப்ஜெக்ட்டுக்கு கொடுங்க சார்னு சொல்லி கேட்குறீங்க. அப்போ நீங்கள் நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிடுறீங்க. நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோவை மிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அதே வீடியோவை கேட்குறீங்க. அதனால் மறக்காமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா யூடியூப்பில் ஒரு வீடியோ அப்லோட் ஆன உடனே அந்த வீடியோவோட லிங்க்கை நான் வாட்ஸ்அப் சேனலில் ஷேர் பண்ணிடுவேன். அப்போ நீங்கள் எந்த வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் கண்டினியூஸாக பார்த்துலாம் ரெகுலராகவே. ஸோ அதனால மறக்காம வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கிறீங்க, சரியா? ஓகே, இப்போ இது வால்யூம் 1ல் இருக்கக்கூடிய அந்த 5 மார்க் ப்ராப்ளம் மட்டும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லுவேன். இதையும் நீங்கள் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருங்க. அடுத்து வால்யூம் 2க்கு அடுத்து இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லுவேன். இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய ப்ராப்ளம்ஸையும் அந்த வீடியோவில் சொல்லக்கூடிய ப்ராப்ளம்ஸையும் மட்டும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பாக 7 × 5 35 மார்க்ஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம், சரியா? கண்டிப்பாக 35 மார்க் எடுத்துடலாம். 7 5 மார்க் கொஸ்டினுமே நீங்கள் அட்டன் பண்ணலாம். முழு நம்பிக்கையோட நீங்கள் நான் சொல்லக்கூடிய இந்த ப்ராப்ளம்ஸை மட்டும் நல்லா தரோவா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க, சரியா? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம சாப்டர் 1க்கு பார்ப்போம். சாப்டர் 1ல் எக்ஸாம்பிளுக்கு எக்ஸாம்பிள் 1.12 1.23 1.24 1.27 1.28 1.29 1.30 1.37 1.39 and 1.40. Chapter 2ல எக்ஸாம்பிள் 2.8 2.14 2.15 2.27 2.34 2.35 2.36. இதுக்கப்புறம் இந்த ட்ரையாங்கிள் இன்ஈக்வாலிட்டி லா, இந்த தியரம் சேர்த்து படிச்சுக்கோங்க, சரியா? அடுத்து தேர்ட் சாப்டர்ல எக்ஸாம்பிள் 3.5 3.6 3.15 3.20 3.21 and 3.28, சரியா? இந்த எக்ஸசைஸ்ல ஃபர்ஸ்ட் சாப்டர்ல எக்ஸசைஸ் 1.2ல தேர்ட் சம்ல செகண்ட் சப்டிவிஷன், 1.3ல ஃபர்ஸ்ட் சம்ல ஃபோர்த் சப்டிவிஷன், செகண்ட் சம் தேர்ட் சம். தென் 1.4ல ஃபர்ஸ்ட் சம்ல ஃபோர்த் சப்டிவிஷன், தேர்ட் சப்டிவிஷன். 1.5ல ஃபர்ஸ்ட் சம்ல செகண்ட் சப்டிவிஷன், செகண்ட் சம், தேர்ட் சம் அண்ட் ஃபோர்த் சம். 1.6ல செகண்ட் சம், தேர்ட் சம். 1.7ல செகண்ட் சம், தேர்ட் சம், சரியா? அது ஃபர்ஸ்ட் சாப்டர்ல. செகண்ட் சாப்டர்ல எக்ஸசைஸ் 2.4ல சிக்ஸ்த் சம், செவன்த் சம். 2.5ல செவன்த் சம். 2.6ல செகண்ட் சம். 2.7ல தேர்ட் சம், ஃபிஃப்த் சம், சிக்ஸ்த் சம். 2.8ல ஃபோர்த் சம், ஃபிஃப்த் சம், சிக்ஸ்த் சம், சரியா? தேர்ட் சாப்டர்ல எக்ஸசைஸ் 3.1ல எயித் சம், நைன்த் சம், டென்த் சம். 3.3ல ஃபோர்த் சம், ஃபிஃப்த் சம். 3.4ல 2 சம்ஸ் இருக்குது, அது ரெண்டையுமே பார்த்துக்கோங்க. 3.5ல ஃபிஃப்த் சம்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனும், சிக்ஸ்த் சம், செவன்த் சம், சரியா? இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 3 சாப்டர்ஸ்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான 5 மார்க் கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 3 சாப்டர்ஸ்ல இதை தாண்டி உங்களுக்கு வேற 5 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்க போறது இல்லை. இதை நல்லா பார்த்துக்கோங்க. சப்போஸ் கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸாக கேட்கறதா இருந்தால் கூட உங்களுக்கு இந்த மாடலில் தான் கேட்பாங்களே தவிர
இதை தாண்டி உங்களுக்கு கேட்க போறது இல்லை. சரியா? ஓகே, ஃபர்ஸ்ட் 3 சாப்டர்ஸ் முடிஞ்சு. இப்போ அடுத்த 3 சாப்டர்ஸ் பார்ப்போம். சாப்டர் 4, 5 and 6. சாப்டர் 4 எக்ஸாம்பிள் 4.7, 4.10, 4.11, 4.20, 4.21, 4.22, 4.33, 23 and 4.28. Fifth chapterல example 5.10, 5.21, 5.23, 5.26, 5.31, 5.32, 5.38, 5.39. Sixth chapterல example 6.3, 6.7, 6.16, 6.22, 6.23, 6.33, 6.43, 6.44 and 6.54. சரியா? எக்ஸசைஸ்ல fourth சாப்டர்ல 4.1ல 6th sum 7th sum, 4.3ல 4th sumல first subdivision, second subdivision, third subdivision, 4.4ல second sumல first subdivision, second subdivision, third subdivision. The exercise 4.5 ரொம்ப ரொம்ப முக்கியம். 4, 5, 6, 7, 8, 9, 10. இதுல இருந்து கண்டிப்பா ஒரு 5 mark question கேட்பாங்க. Then fifth chapterல exercise 5.1ல 6th sum, 5.2ல 4th sumல 4th subdivision, 5th subdivision, 8th sumல 5th subdivision, 6th subdivision. Then 5.4ல third sum. 5.5 ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் சம்ல இருந்து 9th sum வரைக்கும் ஏதாவது ஒரு கொஸ்டின் உங்களுக்கு கண்டிப்பா இதுல இருந்து 5 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. 4.5ல இருந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின் வந்துடும். 5.5ல இருந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின் வந்துடும். 6th சாப்டர்ல எக்ஸசைஸ் 6.1ல 9th sum, 10th sum, 6.3ல 4th sum, 6.7ல இருக்கக்கூடிய 7 sums. இதுவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான எக்ஸசைஸ். தென் 6.9ல 7th sum. சரியா? ஸோ இதான் வந்து நமக்கு இந்த அடுத்த 3 சாப்டர் 4, 5, 6ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான எக்ஸாம்பிள் 5 மார்க் ப்ராப்ளம், எக்ஸசைஸ் 5 மார்க் ப்ராப்ளம். நீங்க இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. வால்யூம் 2ல நான் கொடுக்கக்கூடியதையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா 35 மார்க் உங்க கையில. நீங்க எந்த கேட்டகரி ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, இதை மட்டும் நீங்க தைரியமா முழு மனசோடு நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா போதும். கண்டிப்பா இதை தாண்டி உங்களுக்கு வேற 5 மார்க் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. சரியா? ஸோ இந்த வீடியோ நீங்க பார்த்தோட நிறுத்தாம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும். தேங்க்யூ.